வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, வரவேற்கிறேன் உங்களே நம்ம சேனலில். நிறைய வேகன்சிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் யூரோப் செர்பியா வழக்கமாக எல்லாரும் விரும்பி போகக்கூடியது. அதை பற்றி இன்னைக்கு ஜாப் எங்கே போனாலும் வேர் ஹவுஸ் ஜாப் அது மட்டும் அவைலபிள். ஏன்னா அதுதான் பெருசாக இருக்கும். உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியே போயிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கூட இல்லையா? ஆனால் கண்டினியூஸாக வேலை ஓவர் டைமோட கூட இருக்கும். எல்லா அது சிங்கப்பூராக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், வேர் ஹவுஸ்னா வேலை அது நிறைய கற்றுக்கலாம். A to Z வேலை, கழுவி தொடக்கிலேருந்து லோடிங் அண்ட் லோடிங்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் வேலை கற்றுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதிலே நல்லா ஷைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு யூரோப்பில் செர்பியா போனவங்க நிறைய பேர் அங்கேருந்து உள்ளே போயிட்டாங்க. ஸோ அது லீகலாகவும் போயிருக்காங்க, இல்லீகலாகவும் போயிருக்காங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். செர்பியாவுக்கு போய் ஒரு வருஷம் பெர்மிட்டில் வேலை செஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகே, ஆரம்ப காலங்களில் செர்பியா கம்மியாக சம்பளம் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே ஏறி வந்துச்சு. இப்போ ஷெங்கன் கண்ட்ரி, உதாரணத்துக்கு செக் ரிப்பப்ளிக்கு, பல்கேரியா, ரொமானியா, அங்கெல்லாம் 800-900 சேலரி இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு செர்பியா வந்துட்டு. ஆனால் செர்பியா இன்னும் ஷெங்கன்ல வரல, நான் ஷெங்கன்ல தான் இருக்கு. ஆனாலும் செர்பியா விரும்பி போறாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ அந்த வேகன்சி என்னன்னு பாருங்க, நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காக நான் எல்லாம் காமிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது எந்த ஊர், இந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கலாம். ஸோ மேப்ல கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா, ஓ இந்த நாட்டுக்கு நடுவில் இருக்குங்கிறது தான். அப்போ போப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ வேர் ஹவுஸ்ல மேல இருந்து நம்ம மேல போட்டிருக்கு. நீங்க மெதுவா உட்காந்து நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றும் மினிமம் சேலரியே அங்க 740 யூரோன்னு இங்க கொடுத்துருக்கு. ஆக 8 hours டியூட்டி, ஓவர் டைம், அதுக்கு பிறகு அப்புறம் இந்த சண்டே ஒர்க் பண்றது, கவர்மெண்ட் ஹாலிடே ஒர்க் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கண்டிப்பாக 900-1000 டச் ஆயிடும். பட் நான் அதை கமிட்மெண்ட் பண்ணலை. பேசிக் சேலரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கரன்சியில். பட் நம்ம ஹீரோவில் பேசிக்கிறோம். ஓகே, அதுக்குள்ள என்னென்ன வேலை இருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்கு. டே ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட் இருக்கும், டைமிங்ஸ் எவ்வளோ இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துருக்கேன். இது ஒர்க் பெர்மிட் தான். ஓகே, இதுக்கு ப்ராசஸ் பண்ணுறவங்க நீங்கள் எனக்கு அனுப்பலாம், நாங்கள் எடுத்து பண்ணுவோம். எனக்கு ஃபோன் பண்ணி விளக்கம் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெர்மிட் போட்டு டிக்கெட்லாம் போட்டு ஏற்றிடுவோம். மிஞ்சி போனால் பெர்மிட் வர்றதுக்கு 1 மாதத்தில் வந்துடும். வந்த பிறகு விசா சப்மிஷனுக்கு தான் அதே மாதிரி 1 மாதம் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ ஆக மாதம் 2-2.5 மாதம் ஆகி போயிடும். ஓகே, நீங்கள் இதுக்கு பாஸ்போர்ட் தெரிஞ்சிக்கிட்டா நான் அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். பாஸ்போர்ட் தரலைன்னா அட்வான்ஸ் 30,000 வாங்குவோம். ஓகே, மற்றபடி ஒரு பெர்மிட் வந்த பிறகு சப்மிஷன் மட்டும் வந்தால் போதும். விசா அடிச்ச பிறகு ஃபுல் அமௌண்ட் கட்டணும். டிக்கெட்டோட சேர்த்து இப்போ செர்பியா எல்லாமே விலை கூடி போச்சு, கம்மியாகவும் இல்லை. ஓகே, அதனால 3.5, அதாவது விசா டிக்கெட் எல்லாம் சேர்த்து 3.5 lakhs இதுக்கு ரேட்டு. இந்த பட்ஜெட் ஓகேனா பரவாயில்ல. ஏன்னா சேலரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 1000 தொட்டுரும், இன்க்ளூடிங் ஓவர் டைமோட. ஃபுட்டு டியூட்டி டைம் மீல்ஸ் தான், அதில் இருக்க நமக்கு அவ்வளோ செலவாகுது. ரூம் ஃப்ரீ தான். இதில் 50 வயசு வரைக்கும் தாராளமாக ஏறி வரலாம். ஓகே, இதுக்கு ஒரு இன்டர்வியூ கிடையாது. நாங்கள் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஒரு காசு கட்டி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, அதனால வந்துடும். சரிங்களா? இது எங்கே ஏறி இறங்குறோமோ அங்கே தான் நம்ம கண்டினியூவாக வேலை செய்ய போகிறோம். அதுவே மேலே கொடுத்துருக்காங்க. அதனால செர்பியா போகிறோம்னா இது எத்தனை குரூப்பு நீங்கள் எடுக்கலாம், எவ்வளோ பேரும் எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் லீகலாக ஒரு பெர்மிட்டோட இறங்கி போய் வேலை செய்ய போகிறோம். ஒருவேளை செங்கனோட இது இணைஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு லக்கு, அப்படியே ஜாய்ந்துக்கலாம். இல்லையா, இதுலேயே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சம்பளம் கூடும். 1000 வந்தாலே போதுங்க. இப்போ செங்கனுக்குள்ளேயே அதான் கிடைக்குது. ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து ரிஜெக்ட் ஆயிருங்கிற பயமே கிடையாது. இப்போ நான் டெல்லியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக விசா அடிச்சு கையில் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி ஃப்ளைட்டு இப்போ ரஷ்யா பேசஞ்சர்லாம் டெல்லிக்கு வந்து தான் ஏறி போவாங்க. ஓகே, சென்னையில் முன்னாடி ஆஃபீஸ் இருந்து அதை நடத்த முடியாத சூழ்நிலையில் வச்சிருக்குது. பட் நல்ல ஆட்கள் ஸ்டாஃப் கிடைச்சாங்கன்னா அதை நாங்கள் மறுபடியும் தொடர்ந்து நடத்துவோம். ஓகே, ஸோ சரி, இப்போ அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். அடுத்து இந்த பட்ஜெட்டு இல்லைன்னா இன்னும் கம்மி பட்ஜெட்டுக்கு வேறு நாடுகளுக்கு வருது. எல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னா என் கையில் எவ்வளோ எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி டைரக்ட் தான். ஓகே, பழகினவங்க தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம பண்ணுறோம். அதனால நம்பி நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்த வேகன்சி வந்துச்சுன்னா நான் அதன் மூலமாக உங்களை நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.